ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுடைய பயோகிராஃபியை பற்றி தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரோல் பாய் காரன் சேனல். இந்த ட்ரோல் பாய் காரன் சேனல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு பெரிய மில்லியன் சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா 8.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குங்க. அதாவது தோராயமாக 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சேனலில் வந்து இருக்குங்க. இப்போ திடீர்னு அந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அவங்க வந்து அந்த வீடியோவில் உள்ள எல்லா நம்பரும் சேர்ந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் வந்து இந்த ட்ரோல் பாய் காரன் சேனல்ல வந்து வெளியே வந்துட்டோம், இனிமேல் அதுலேருந்து வீடியோ வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து பேசி வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியலைங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ட்னராக தான் அந்த சேனலை வந்து நாங்கள் ரன் பண்ணோம், எனக்கும் இன்னொரு அண்ணனுக்கும் தான் தொடர்பு, நாங்கள் 2 பேரும் தான் அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு இப்போ அவங்க வந்து இது வந்து நீங்கள் வந்து சம்பளத்துக்காக தான் வேலை பார்த்தீங்க, இதில் வந்து உங்களுக்கு எந்த பங்களிப்புமே இல்லை, நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்களோ அதுக்கு தகுந்த சம்பளத்தை வந்து நான் கொடுத்துட்டேன், இதில் வந்து உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலைங்க. ஆனால் சொல்லப்போனால் இவ்வளோ ஒரு மெச்சூர்டான இந்த வயசில் எப்படி அவங்க அடுத்தவங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்டை கொடுத்தாங்க சொல்லுங்க, கொஞ்சமே யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு வரனா எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமாங்க. ஆனால் அவங்க 8 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி எவ்வளோ வலி வேதனைகள்லாம் இருந்திருக்குங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க அடுத்தவங்ககிட்ட அக்கௌண்ட் இப்படி கொடுத்துட்டு இப்படி ஏமாற முடியும்? சரி, எது எப்படியவங்க ஏமாந்துட்டாங்க. ஆனால் பார்க்குறவங்களோட கண்ணுக்கு அது வந்து ஒரு அனுதாபமாக தெரியும், ஐயோ இவங்க ஏமாந்துட்டாங்களேன்ட்டு. ஆனால் அவங்க எப்படி சொல்ல, இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டு நம்ம இன்னொரு புது சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இவங்க எப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவங்க பேசுனது உண்மையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பு வந்து 100% உண்மையாக இருந்திருக்கு. அதனால் அவங்க போட்ட அந்த 2 வீடியோவிலையுமே கிட்டத்தட்ட அவங்க போட்டு 4 நாள் தாங்க ஆகுது. அந்த 2 வீடியோக்குமே அதுலேயே ஒரு வீடியோவில் 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்குங்க. லாங் வீடியோவில் அவங்க சும்மா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து இனிமேல் ட்ரோல் பாய் காரன் சேனலில் வந்து வரமாட்டோம், அதுக்கு பதிலாக ட்ரோல் பாய் காரன் அஃபிஷியல் அப்படிங்கிற சேனலில் தான் நாங்கள் வந்து இனிமேல் வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போடுறது நல்ல விஷயந்தாங்க. திரும்ப இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சண்டைக்கார கோடி சேனலையும் நாங்கள் வந்து என்னோட மெயில் ஐடி கிரியேட் பண்ணி தான், அதுவும் அந்த அண்ணன் அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் இது பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலைங்க. சொல்லப்போனால் இப்போ இவங்களுக்கு வந்திருக்க நிலைமை தாங்க நாளைக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதே எல்லாத்துக்குமே, மித்ரனாக இருக்கட்டும், மோத்தியாக இருக்கட்டும், அந்த கேங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா மெம்பருக்குமே இதே நிலைமை தாங்க ஃப்யூச்சரில் வரும். ஏன்னா அவங்க இப்போமே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக பேசிடணும், எங்களுக்கு இதில் என்ன ஷேர், எங்களுக்கு என்ன உரிமை உண்டு அப்படிங்கிறத அவங்க வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த சேனலை ரன் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சேனல்லேருந்து இவர் கரண் வெளியே வந்தோடனே அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, என்னை ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ இவரோட பேரில் சேனலை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி சேனல் ரன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கூட இருக்கவங்களுக்குலாம் என்ன பதில்? அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணுங்களா இதில்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் அப்படின்னு கொடுக்காம வர ஷேரில் அவங்க ஷேர் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்து கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும், அவங்க அப்படி ஏமாந்த மாதிரி நம்மளும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் கரண் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கும் சேர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டு அந்த சேனலில் இல்லை அப்படிங்கும்போது ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. இதில் வந்து 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு வெளியே வரும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்படி இருந்தாங்க, அடுத்தவங்ககிட்ட அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி இருப்பாங்களா யாராச்சும்? கொஞ்சம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயந்தாங்க. ஏன்னா மக்கள் வந்து அதை நம்புதாங்க, சரியோ அப்படி ஆகிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்க்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி அனுதாபப்பட்டு நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே தான் அவங்க வந்து எப்படி சொல்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுதாபத்தோடு பேசும்போது
மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்தோம்னா மயங்கிருந்தோம் அவங்க பேசுகிற பேச்சில். ஓ ஐயோ பரிதாபமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மலாம் என்ன செய்வோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அந்த சேனலை வந்து வாட்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி தாங்க நடக்கும். ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி கண்டென்ட் போடுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இப்படி இருந்தாங்கங்கிறது தான் தெரியல. ஓகேங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரோல் பாய் காரன் சேனல்ல இருந்து வெளியே வந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க கரண் அவர்கள். சரி, அவங்க அப்படி சொன்னாலும் இப்போ அவங்க நடத்தக்கூடிய இந்த சேனல்ல ட்ரோல் பாய் காரன் அஃபிஷியல் இந்த சேனல்ல வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லார் மெம்பர்ஸ்க்குமே இவங்க வந்து ஒழுங்கா ஷேர் உண்டு அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் போட்டு அவங்க இந்த சேனலை ரன் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக வரும். ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே சூப்பராக பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நல்லா சூப்பராக எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி காமெடியாக இருப்பாங்களோ அதை தாங்க அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் திரும்பவும் இதே மாதிரி தப்புகளை வந்து நடக்காமல் பார்த்துக்கிடலாம். ஓகேங்க, மீண்டும் மற்றொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ.